தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, அரசியல், சமூக அரசியல் இயக்கங்கள். விடுதலைப் போராட்டத்தில் தமிழகம். தமிழகத்தில் விஜயநகர பேரரசு காலத்தில் மதுரைக்கு கிருஷ்ணதேவராயரால் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட விஸ்வநாத நாயக்கரால் பாளையக்காரர் முறை உருவாக்கப்பட்டது. அப்போ யாரால? விஸ்வநாத நாயக்கர். மன்னர் பேர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். பாளையம் அல்லது பெரிய நிலப்பரப்பின் உரிமையாளர்கள் பாளையக்காரர்கள். திருநெல்வேலியின் மேற்கு பகுதியில் வாழ்ந்த மறவர் பாளையக்காரர்கள் எனவும், கிழக்கு பகுதியில் வாழ்ந்தவர் தெலுங்கு அல்லது நாயக்கர் பாளையக்காரர் எனவும் அழைக்கப்பட்டனர். பூலித்தேவன் மேற்கு பாளையக்காரர் வகையையும், வீரபாண்டிய கட்டபொம்மன் கிழக்கு பாளையக்காரர் வகையையும் சார்ந்தவர்கள். விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு பிறகு கிபி 1792 கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது ஈஸ்ட் இந்தியா, இது ஆற்காடு நவாப்புடன் கர்நாடக உடன்படிக்கை செய்து பாளையக்காரர்களிடம் வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றது. இதற்கு முன்பும் பின்பும் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எதிர்த்து புரட்சி வெடித்தது. பூலித்தேவன் யாருங்கிறத பற்றி பார்ப்போம். மதுரையில் பிரிட்டிஷ் படைத்தளபதி மபாஸ் கான் முறையான கப்பம் கட்டாததால் பூலித்தேவன் மீது போர் அறிவித்தார். கிபி 1755 நெற்கட்டும் சேவல் பகுதியில் நடந்த சண்டையில் கர்னல் ஹெரான் தலைமையிலான ஆங்கில படை தோற்கடிக்கப்பட்டது. கர்னல் ஹெரான் அப்போதைய காலகட்டத்தில் ஆங்கில படையை எதிர்த்து இந்திய மன்னர் பெற்ற வெற்றி இதுவாகும். மேற்கொண்டு தன் வலிமையை பெருக்க பூலித்தேவன் ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சு உதவியை நாடினார். ஐதர் அலியில் மராட்டியரும் போரில் ஈடுபட்டிருந்ததால் உதவ முடியவில்லை. ஆங்கிலேயர் கான் சாஹிப் யூசுப் கான் பூலித்தேவனை அடக்கும் பொறுப்பை, அதாவது மருதநாயகத்திட்ட ஒப்படைத்தாங்க. அவர் பேர் தான் கான் சாஹிப் யூசுப் கான். 1759 கான் சாஹிப் தலைமையில் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மன் மன்னர் உதவியுடன் நெற்கட்டும் சேவையில் கோட்டையும் முற்றுகையிடப்பட்டது. பூலித்தேவன் தோற்கடிக்கப்பட்டார். 1764 மீண்டும் பூலித்தேவன் கோட்டை கைப்பற்றினாலும் 1767 கர்னல் கேம்பல் என்பவரால் பூலித்தேவன் தோற்கடிக்கப்பட்டு கோட்டை முழுவதுமாக கைப்பற்றப்பட்டது. யூசுப் கான் என்பவரே பின்னாட்களில் அறியப்பட்ட மருதநாயகம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின ஒரு வீரர் பூலித்தேவன். ஹெரானை அவர் தோற்கடிச்சிட்டாரு 1755. அப்புறம் ஐதர் அலி பிரெஞ்சு கிட்ட ஹெல்ப் கேட்டும் அவங்க மராட்டியர் கூட நடந்த போர்னால அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல. அப்போ கான் சாஹிப் யூசுப் கான்கிறவங்கள பூலித்தேவன் அடக்கிறதுக்காக நியமித்தாங்க. 1759 கான் சாஹிப் பூலித்தேவனை தோற்கடிச்சிட்டாரு. அது வரைக்கும் கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்து அப்புறம் 64 to 67 வரைக்கும் பூலித்தேவன் ரூல் பண்ணியிருப்பாரு. கர்னல் கேம்பல் பூலித்தேவனை தோற்கடிச்சிட்டாரு கடைசி. யூசுப் கான் யாருன்னா கான் சாஹிப் யூசுப் கான் மருதநாயகம் தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் வருடம் கிபி 1761. தந்தை பெயர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன், மனைவி ஜக்கம்மாள், சகோதரர் ஊமத்துரை, தளபதி வெள்ளையத்தேவன், அமைச்சர் சிவசுப்பிரமணியன் பிள்ளை. 1790 பாஞ்சாலக்குறிச்சியின் ஆட்சியை பொறுப்பேற்றார். 90 கட்டபொம்மன் வரி கட்டாததன் காரணமாக 1798 மே 31 படி 3310 பக்கோடாக்கள் வரி பாக்கி விழுந்தது. இதனால் ராமநாதபுரம் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை சந்திக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். 1798 செப்டம்பர் 19 ராமநாதபுரத்தில் நடந்த சந்திப்பின் போது கட்டபொம்மன் அவமதிக்கப்பட்டார். அவரை கைது செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அப்போது நடந்த மோதலில் ஆங்கிலேயர் சிலர் கொல்லப்பட்டனர். கட்டபொம்மன் தப்பிவிட்டாலும் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் குறித்து சென்னை ஆளுநர் எட்வர்ட் கிளைவால் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின்படி எட்வர்ட் கிளைவ் சென்னை ஆளுநர்னா எட்வர்ட் கிளைவ் கட்டபொம்மன் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டு சிவசுப்பிரமணியன் பிள்ளை விடுவிக்கப்பட்டார். ஜாக்சன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்.
பின்னர் ஏற்பட்ட பாளையக்காரர் கூட்டமைப்பில் கட்டபொம்மன் சேருவதற்கும் அது சம்பந்தமாக மருது சகோதரர்களை சந்திக்கவும் கட்டபொம்மனுக்கு தடை விதிக்கப்பட்டது. கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரர் உதவியை நாடினார். ஆனால் அவர்கள் மறுக்கவே கட்டபொம்மன் சிவகிரி மீது படையெடுத்தார். சிவகிரி ஆங்கிலேயருக்கு முறையாக கப்பம் செலுத்தி வந்ததால் ஆங்கிலேய படை வெல்லஸ்லி பிரபு உத்தரவுப்படி திருநெல்வேலி மீது படையெடுத்தன. சிவகிரி மீது கட்டபொம்மன் படையெடுத்ததுனால ஆங்கிலேயர்கள் அவர் மீது படையெடுக்க சொல்லிட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பற்றி ராமலிங்க முதலியார் வழங்கிய தகவல் படி போர் வியூகத்தை வைத்திருந்த மேஜர் பானர்மேன் கோட்டையை செப்டம்பர் 4, 1799 முற்றுகையிட்டார். கட்டபொம்மன் சரணடைய மறுக்கவே 1799 செப்டம்பர் 5 போர் ஏற்பட்டது. பாஞ்சாலங்குறிச்சியின் கல்லர்பட்டி என்ற இடத்தில் கட்டபொம்மன் தோற்கடிக்கப்பட்டார். கல்லர்பட்டி இல்ல கோலார்பட்டி. கட்டபொம்மன் மற்றும் ஊமத்துரை தப்பிவிட்டாலும் சிவசுப்பிரமணியன் பிள்ளை கைது செய்யப்பட்டார். கோட்டை கைப்பற்றப்பட்டது. 1799 செப்டம்பர் 13 சிவசுப்பிரமணிய பிள்ளை நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். செப்டம்பர் 13 அவரோட அமைச்சரை தூக்கில போட்டாங்க. களப்பூர் காட்டில் மறைந்திருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் சிறைப்பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். ஆங்கிலேயர் தீர்ப்பின்படி 1799 அக்டோபர் 16 அன்று திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள கயத்தார் கோட்டையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இது மருது சகோதரர்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.